கண்ணுங்களா, இன்னைக்கு நம்ம மேக்னெட்ஸ் எப்படி புஷ் அண்ட் புல் பண்ணுது, ஏன் அப்படி பண்ணுது, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். கிட்ஸ், மேக்னெட்டுக்கு கை இல்லை காலும் இல்லை, ஆனால் டச் பண்ணாமலே மெட்டலை புல் பண்ணுது, சில நேரத்தில் ரிப்பல் பண்ணுது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மேக்னெட் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நான் ஒரு இன்விசிபிள் பவர் பாஸ், என்னை சுற்றி இன்விசிபிள் பவர் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அதை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆனால் அது எப்போவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இந்த இன்விசிபிள் பவர் ஜோனுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எவ்ரி மேக்னெட், அதாவது ஒவ்வொரு மேக்னெட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட் யாருன்னா நார்த் போல் சவுத்து போல். இப்போ நார்த்து போலும் சவுத்து போலும் பக்கத்தில் வந்தாங்கன்னா அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்குவாங்க. இதுவே நார்த் போல் அண்ட் நார்த் போல் ஆர் சவுத் போல் அண்ட் சவுத் போல் ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தாங்கன்னா ஹே தள்ளிப்போ அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் என்னை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லி ரிப்பல் ஆகிடுவாங்க. இதுக்கு பேர் ரிப்பல். லைக் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் அட்ராக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆப்போசிட் நார்த் சவுத்தும் அட்ராக்ட் ஆகும், ஒரே டைரக்ஷனில் இருக்க நார்த்தோ இல்லை சவுத்தோ அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகிடும். ஓகேவா கண்ணுங்களா? இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு இன்விசிபிள் பபுள் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பபுள் தான். ஓகேவா? ரெண்டு பபுளும் சில நேரம் சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க, சில நேரம் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி விலகி இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் மேக்னெட்டும். ஓகேவா? அமேசிங் சீக்ரெட் சொல்லட்டுமா? நாம் இப்போ ஒரு ஜெயண்ட் மேக்னெட் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாம் குழந்தைங்களா, நம்ம எர்த்தை ஒரு பெரிய மேக்னெட்டு தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எர்த்துக்குள்ள அடியில் டீப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். உருகிய அயன் எப்போவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ மண்ணில் நீங்கள் கொண்டு போய் மேக்னெட்டை வச்சிங்கன்னா அதில் இருக்க மண் துகள்கள் ஒட்டிக்கும். மேக்னெட்ஸ் அதில் இருக்குது, அதனால தான் அதில் ஒட்டிக்குது. அதே மாதிரி தான் எர்த்துக்கு அடியில் நிறைய அயன் உருகி அது மூவ் ஆகிட்டே இருக்கும். எர்த்தை சுற்றி ஒரு பெரிய இன்விசிபிள் பவர், அதனால தான் அது உருவாகிருக்கு. அந்த பவர் ஜோனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ காம்பஸ் ஸ்டோரிக்குள்ளே வரலாம். காம்பஸ்க்கு இருக்கும் அந்த சின்ன நீடில் எப்போவுமே ஒரு டைனி மேக்னெட் இருக்கும். அது எர்த்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னேன் இல்லையா, அது ஃபீல் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்? எர்த்தை நோக்கி அந்த காம்பஸ் திரும்பி நிற்கும். அதனால தான் எப்போவுமே நார்த்து போல் நம்ம காம்பஸில் காட்டுது. இப்போ உங்களுக்கு புரிச்சுதா? போனஸாக நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் சொல்லித்தரேன் வாங்க. ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கோம்பு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் தலையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி பேப்பர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பேப்பர் மூவ் ஆகும் குழந்தைங்களா, ஜம்ப் கூட ஆகும். லைட்டாக தான், மைன்யூட்டாக தான் தெரியும், கேமராவில் காட்ட முடியாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு அந்த மேஜிக்கை நான் சொல்லித்தரல. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மேஜிக் செஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னு. ஓகேவா? இப்போது இதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் தான், அதனால தான் மேக்னெட் மாதிரி டச் பண்ணாமலே வேலை செய்யுது. இப்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நார்த் போல் அண்ட் நார்த் போல் ரெண்டும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். நார்த் அண்ட் சவுத் போல் என்ன ஆகும்? ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி 2 மேக்னெட்ஸ் எடுத்து இதே மாதிரி நடந்துதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மேக்னெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். நம்ம மேக்னெட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பைடர் வெப் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பைடர் அழகாக ஒரு வெப்பை கட்டுச்சு. அந்த வெப்பு ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் நம்ம ஐஸுக்கு சில நேரம் தெரியாது. ஒரு சின்ன ஃப்ளை பறந்து சட்டுன்னு வெப்பில் உக்காந்துச்சுன்னு வைங்களேன், உடனே ஸ்பைடர் சொல்லும், ஹே யாரோ நம்ம வெப்புக்குள்ளே வந்துட்டாங்க, அதை ஓடி போய் பிடிங்க அப்படின்னு ஸ்பைடர் அதுக்கு தோணுது இல்லையா? இதுவும் ஒரு மேக்னெட் தான்.
நானும் அந்த ஸ்பைடர் மாதிரி தான் என்னை சுற்றி ஒரு இன்விசிபிள் வெப் மாதிரி பவர் ஜோன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவர் ஜோனுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது நான் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் கிளிப்பை கூட நான் பிடிச்சி இழுத்துக்கிறேனோ அதே மாதிரி தான் ஸ்பைடர் வந்து தன்னோட வெப்பில் வந்து உட்கார ஒரு சின்ன ஃப்ளையை கூட ஈஸியாக கண்டுபிடிக்குது. நான் காமிச்சிருக்க இமேஜில் மாதிரி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் கண்ணுங்களா. உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன்.